Hello friends, welcome back to my channel Angeline Creations. நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு பார்க்க போற மாவட்டம் திருச்சி மாவட்டம். திருச்சி மாவட்டத்துல நம்ம ரெண்டு ஸ்பெஷலான ரெசிபிஸ் பார்க்க போறோம். ஒன்னு ஸ்ரீரங்கம் கோவில் புளியோதரை, இன்னொன்னு மணப்பாறை முறுக்கு. ஸ்ரீரங்கம் கோவில பழங்காலத்துல திருவரங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாள்பட அது மருவி ஸ்ரீரங்கம் டெம்பிள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ரீரங்கம் கோவிலோட ராஜகோபுரம் பாத்தீங்கன்னா 239.5 feet ஹைட் உள்ளது. இந்தியாவிலே இதுதான் டாலஸ்ட் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ராஜகோபுரத்துக்கு மேல ஏறி நின்று பார்த்தா ஸ்ரீலங்காவே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நோ மேட்டர் வாட் ரிலிஜியன் வி ஆர், நம்ம எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடோட கட்டடக்கலை சிற்பக்கலை எல்லாம் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ திருச்சிக்கு எப்பயாவது நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த ஸ்ரீரங்கம் டெம்பிள போய் பாருங்க. என்னோட சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறதா இருந்தா நான் தமிழ்நாடு மாவட்டங்கள் பல மாவட்டங்களோட ஸ்பெஷலான ரெசிபிஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர்ல ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். அப்பதான் நான் இன்னும் ஒரு 15 மாவட்டத்தோட ரெசிபிஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோவில் புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு புளியோதரை பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் மிளகு வறுத்துக்கலாம். இந்த மிளகு பார்த்திங்கன்னா 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிளகு நல்லா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும். இந்த மிளகு அதுக்கப்புறம் தனியா இதெல்லாம் ஒவ்வொன்றா தான் வறுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்திங்கன்னா அதோட வாசனை கரெக்டாக வராது. இப்போ மிளகு வறுத்தாச்சு. அடுத்து தனியா வறுக்கலாம். தனியாவும் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த தனியா லைட்டாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பழைய தனியாவாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வாசனை. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டோடனே கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா வெந்தயமும் ஈவனாக வறுபடுக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்று ப்ரௌன் ஆகிடும். அந்த மாதிரி வறுக்கக்கூடாது. அடுத்து கடுகு. ஏன் நான் ஃபஸ்ட்டு மிளகு தனியாக போட்டு அப்புறம் கடுகு பொரியினா, இந்த மாதிரி சூட்டில் கடுகு நல்லா பட்டு பட்டுன்னு பொரியும். ஃபஸ்ட்டே மிளகு தனியாலாம் நம்ம வறுத்து அந்த கடாய் நல்லா சூடாக இருக்கும். கடைசியாக அந்த கடுகு போடும்போது அந்த சூட்டில் பட்டு பட்டுன்னு வெடிச்சதுன்னா அந்த கடுகோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து புளி சாதத்துக்கு தேவையான வேர்க்கடலையை வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எக்ஸஸாகவே வறுத்துருக்கேன். நான் வேறு பர்பஸ்க்கும் சேர்த்து வறுக்கிறேன். அடுத்து நம்ம வறுத்த அந்த மிளகு தனியா எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி புளி காய்ச்சல் அதுக்கப்புறம் மீன் குழம்பு புளிக்குழம்பு இதெல்லாம் செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். எந்த குழம்புல போட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குறிப்பாக பிரியாணிக்கு நான் செய்கிற அந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு இந்த நல்லெண்ணெய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்து இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்துக்கணும். பெருங்காயத்தூள் இது கொஞ்சம் தாராளமாகவே நான் சேர்த்துக்குவேன். அப்போ தான் புளி சாதத்தோட வாசனை டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு போட்டுறாதீங்க அடுத்து. அப்போ தான் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா தான் அது வாயில் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம். அடுத்து வரமிளகா 4, அதுக்கப்புறம் நம்ம வறுத்த அந்த வேர்க்கடலை
நான் ஆல்ரெடி வந்து லைட்டாக தான் வறுத்துருந்தேன். அந்த வறுத்ததில் வந்து பாதி தோல் எடுத்து பாதி தோல் எடுக்காமல் முழுசாக போட்டிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி போடுறேன்னா, நீங்கள் கோயிலில் போய் புளிசாதம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து அந்த சில வேர்க்கடலை வந்து முழுசாக இருக்கும், அப்படியே தோல் உரிக்காமல். சிலது வந்து தோல் உரிச்சு இருக்கும். நான் நிறைய தடவை வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஸோ வந்து ஒரு கோவில் புளிசாதம் வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பார்க்குறதுக்கும் அதே மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் சின்ன சின்ன ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் இந்த வேர்க்கடலை போட்டு நல்லா பொரிச்சிடுங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1.25 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மஞ்சத்தூள் எண்ணெயில் போட்டோன்னே இந்த பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போயிடும். நான் வந்து நல்ல ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை வந்து ஒரு 1/2 hour தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி புளி தண்ணி வந்து புளி தொக்கு அதாவது புளி காய்ச்சலுக்கு ஊற வைக்கும் போது பழைய புளியாக எடுத்து ஊற வைங்க. அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். புது புளியாக இருந்ததுன்னா எப்போவுமே வீட்டில் கொஞ்சம் பழைய புளி ஸ்டாக் வச்சுக்கோங்க. அந்த புது புளியோட கொஞ்சம் பழைய புளியை கலந்து ஊற வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த புளி சாதத்தோட அந்த நேச்சுரல் கலர் வந்து அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற அந்த புளியை பொறுத்து அதோட கலரை பொறுத்து தான் நம்மளோட புளி சாதத்தோட கலரும் வரும். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா கொதிச்சு வர வரைக்கும் மூடி போட்டு விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அந்த தனியா நம்ம போட்டதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு. இப்போ அந்த வேர்க்கடலையெல்லாம் நல்லா அந்த புளி காய்ச்சலில் ஊறிட்டு இருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எப்போவுமே புளிக்காய்ச்சல் செய்யும் போது நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நல்லா திக்காகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நல்லா சைடில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நான் பச்சை கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்க்குறேன். எதுக்காக இந்த மாதிரி பச்சை கருவேப்பிலை சேர்க்குறேன்னா, இது வந்து லாஸ்ட்டாக இப்படி போடும் போது அந்த கருவேப்பிலை வந்து அந்த சூட்லேயே லைட்டாக வெந்து அந்த ரா ஸ்மெல்லும் இருக்கும், கொஞ்சம் அந்த வெந்த மாதிரி அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கோயில் புளி சாதத்தில் இருக்கும். இது இந்த சூட்லேயே இப்போ இந்த க்ரீன் கலர் நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடும் பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயில் எதுக்கு ஊற்றிருக்கேன்னா, இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி 1 மாதம் அந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஆயில். நீங்கள் உடனே இப்போ சாப்பாடு போட்டு கலர போகிறீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா ஆயில் உங்களுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், இதுதான் வந்து புளிக்காய்ச்சல் செய்கிற மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணால் நம்ம புளி சாதம் செய்யலாம். அவ்வளோதான், இப்போ வந்து புளி சாதத்துக்கு தேவையான புளி காய்ச்சல் அதுக்கப்புறம் பொடி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சாதத்தில் கிளறிடலாம். இப்போ புளிக்காய்ச்சல் மேலே சூடு சாதம் போட்டுக்கிறேன். நல்லா வந்து பதமாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒத்த ஒத்தையாக குழஞ்சு அந்த மாதிரி இருந்தால் புளி சாதத்துக்கு நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம புளி சாதத்துக்கு வறுத்து அரைச்ச பொடியை வந்து இந்த மாதிரி கலரிட்ட பிறகு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து காரமும் இதில் இருக்கும், கொஞ்சம் மிளகு. ஸோ பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு இந்த பொடியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்க்குறேன்.
நீங்கள் வந்து சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணும், அந்த பொடி இன்னும் போடணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து கலந்துக்கோங்க. அவ்வளோதான், புளி சாதம் கலந்தாச்சு. சூப்பரான கோவில் புளியோதரை நல்லா ரெடியாக இருக்குது. அடுத்து மணப்பாறை முறுக்கு செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு. 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு. இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கரைச்சிக்கணும். அந்த உப்பு வந்து கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி முறுக்கில் ஓமம் சேர்த்து நீங்கள் செய்யும் போது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ பொழுதனைக்கும் வீட்டில் இருக்காங்கல்ல, சாப்பிட்டுட்டு சில நேரத்தில் மதன்னு இருப்பாங்க. எது கேட்டாலும் பசிக்கலமா, சாப்பாடு வேணாமா அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி ஓமம் அடிக்கடி ஏதாவது ஒரு ரெசிபியில் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகி நல்லாயிருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த வெண்ணெயை வந்து இந்த அரிசி மாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தான் கலரணும். வெண்ணெய் வந்து தனியாக வச்சுட்டு கடைசியாக சேர்க்கக்கூடாது. மாவில் தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து முறுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதே போல் இது கடையில் வாங்கின அரிசி மாவுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த முறுக்கு நீங்கள் செய்யறதுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ தான் முறுக்கு செய்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி முறுக்கே செஞ்சது இல்லைன்னா இந்த முறுக்கை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக கரெக்டாக வந்துடும். வழக்கமாக நான் வந்து இட்லி அரிசி முறுக்கு தான் அடிக்கடி செய்வேன். அது வந்து 2 கிலோ மாதிரி செய்வேன். அப்போ அந்த 2 கிலோ வந்து ஒட்டுக்கா பிசைய மாட்டேன். ஒரு கிலோவாக தனித்தனியாக பிசைவேன். ஏன்னா மாவு அதிக நேரம் வச்சா எண்ணெய் இழுக்கும். ஸோ எப்போயாவது நீங்கள் முறுக்கு பல்காக பண்ணுறீங்க, நிறைய முறுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு கிலோ தனித்தனியாக பிசைஞ்சு சுடுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த 1 கப் தண்ணி வந்து நம்ம இந்த 2 கப் மாவு பிசைகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பதம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து தண்ணி அளந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. இன்கேஸ் நீங்கள் மாற்றி அளந்துட்டீங்க, கொஞ்சம் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ சரியாக போயிடும். இப்போ எல்லா மாவையும் நல்லா ஒன்று திரட்டி பிசைஞ்சுக்கணும். ஃபைனலாக பிசைஞ்சு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற மாவெல்லாம் ஒட்டாது, சாஃப்டாக நல்லா ஒட்டாமல் இருக்கும். அவ்வளோதான், முறுக்கு மாவு எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். ஒத்த ஸ்டார் உள்ளது தான் எடுத்திருக்கேன். மாவை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்துகிட்டு இதை வந்து அச்சில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 லைன் வந்து கீழே சுற்றிட்டு அப்படியே அந்த லைனுக்கு மேலே ஒரு 2 தடவை சுற்றணும். அப்போ தான் வந்து அந்த மணப்பாறை முறுக்கோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் முறுக்கு மாவை கரெக்டாக பதமாக பிசைஞ்சிருந்தீங்கன்னா அந்த முள் அச்சு கரெக்டாக விழும். எக்ஸஸாக நீங்கள் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா அந்த முள் அச்சு விழாமல் முழுன்னு இருக்கும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மாவு வந்து சரியாக பிசையலை அப்படின்ட்டு. அவ்வளோதான், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு முறுக்காக நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ 3 முறுக்காக போடுறேன். சின்ஸ் நான் வந்து இப்போ இந்த கடாயில் பிடிக்கிற அளவுக்கு 4 முறுக்கு போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வரக்கூடாது. கரெக்டாக அந்த சிஸ்லிங்கெல்லாம் ஆஃப் ஆன பிறகு பார்த்திங்கன்னா
2 பக்கமும் வெந்திருக்கும். திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த முறுக்கை எடுக்கிறதுக்கு வந்து இந்த பணியாரம் திருப்போம்ல அந்த குச்சி தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கடாயில் வந்து புதுசாக முறுக்கு போடுறீங்க, உங்களுக்கு முறுக்கு போட சரியாக தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்புறதுக்கு எண்ணெயில் போட்டு இது பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போல் நான் முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மணப்பாறை முறுக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முறுக்கை வந்து டபுள் ஃப்ரை பண்ணுவாங்க. அது வந்து ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காக. இப்போ நான் பொரிச்ச முறுக்குங்களை 2வது முறையாக வறுக்கிறேன். இந்த மாதிரி வறுக்கும் போது அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு இப்போ போட்டோன்னே சிஸ்ஸுன்னு வருது இல்லை, இந்த மாதிரி வந்தோடனே திருப்பி திருப்பி போட்டு டக்குன்னு எடுத்துடணும். கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படியே வந்து கலர் மாறிடும். அதனால் கவனமாக அடுப்பை சிம் பண்ணிவிட்டு டக்கு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். டபுள் ஃப்ரை இப்படி பண்ணிங்கன்னா முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேட்ச் முறுக்கு செஞ்சாச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டில். இவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக ஒரு முறுக்கு. ஸோ நிச்சயமாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அடுத்த பேட்சையும் இப்படி போட்டு போட்டு எவ்வளோ அந்த கடாயில் பிடிக்குமோ அவ்வளோ போட்டு போட்டு எடுத்துடலாம். சூடாக ஒரு கப் டீயோட நல்லா வந்து மொறு ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீரங்கம் கோவில் புளியோதரை அதுக்கப்புறம் மணப்பாறை முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது வந்து ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நான் வந்து இந்த திருச்சி மாவட்டத்தோட ஸ்பெஷல் வீடியோவை இந்த புரட்டாசி மாசம் தான் போடணும்னு பல மாசமா வெயிட் பண்ணிட்டு ஃபைனலா இன்னைக்கு வீடியோ போட்டாச்சு. இந்த புளியோதரையை வந்து நீங்க வீட்டுல செஞ்சுட்டு ஒரு டிவைன் ஃபீலிங்கோட சாமிக்கு அதை படைச்சிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.